ஜிஎஸ்டி வரியில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய முடிவு செய்துள்ள ஒன்றிய அரசு இனி 5 மற்றும் 18% வரி மட்டுமே வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி சரக்கு மற்றும் சேவை வரி நாட்டில் அமல்படுத்தப்பட்ட நிலையில் கடுமையான வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. உணவகங்கள், மருத்துவமனைகள், ஆயுள் காப்பீடு என அனைத்திற்கும் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜிஎஸ்டி விகிதத்தின் மாற்றம் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்த முன்மொழிவை ஜிஎஸ்டி கவுன்சில் தொடர்பான அமைச்சர்கள் குழுவிற்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் அடுத்த கூட்டத்தில் அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைகள் குறித்து ஆலோசித்து இந்த நிதியாண்டிற்குள் பெரும்பாலான சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என கருதப்படுகிறது. தற்போது 5% தொடங்கி 28% வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் நிலையில் இனி 5 மற்றும் 18% வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது 12% வரி விதிக்கப்படும் 99% பொருட்களுக்கு இனி 5% வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பாவ பொருட்களாக கருதப்படும் புகையிலை, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் வரியே தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடுத்தர மக்களை கருத்தில் கொண்டு தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள் ஆகியவை 5 முதல் 18% வரி பிரிவுக்குள் கொண்டுவரப்படும் என கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி வரியை மாற்றி அமைப்பதன் மூலம் முக்கிய துறைகளான விவசாயம், ஜவுளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றின் வரி குறைக்கப்படும் என நிதியமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டே பிரதமர் திரு மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டுள்ளதாக நிதியமைச்சக வட்டாரங்கள் கூறியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.